வாழ்வு போல் இல்லை என்று பாடு. வாழையடி வாழ இந்த வாழ்வு இன்பம் வாழ்வு போல் இல்லை என்று பாடு. வாழும் வரை வாரி தந்து வீழும்போதும் தன்னை தரும். வாழும்போது வாரி தந்து வீழும்போது தன்னை தரும். வாழை போல் இல்லை ஒரு வாழ்வு, அது போல் வாழ்ந்தால் இல்லை ஒரு தாழ்வு. வாழை போல் இல்லை ஒரு வாழ்வு, அது போல் வாழ்ந்தால் இல்லை ஒரு தாழ்வு. வாழையடி வாழ இந்த வாழ்வு இன்பம் வாழ்வு போல் இல்லை என்று பாடு. இலை தந்து மருந்து போன்ற மலர் தந்து காயும் தந்து, இலை தந்து மருந்து போன்ற மலர் தந்து காயும் தந்து, ஏழை பசியார இனிக்க இனிக்க கனியும் தந்து. இலை தந்து மருந்து போன்ற மலர் தந்து காயும் தந்து, ஏழை பசியார இனிக்க இனிக்க கனியும் தந்து. குலை தந்து சாயும் முன்னே குழந்தைகள் சிலவும் தந்து, குலை தந்து சாயும் முன்னே குழந்தைகள் சிலவும் தந்து. நீர் தந்து நரம்பு தந்து தோலும் தந்து தண்டும் தந்து தந்து தொடரும். வாழையடி வாழ இந்த வாழ்வு இன்பம் வாழ்வு போல் இல்லை என்று பாடு. வாழும் வரை வாரி தந்து வீழும் போதும் தன்னை தரும். வாழை போல் இல்லை ஒரு வாழ்வு, அது போல் வாழ்ந்தால் இல்லை ஒரு தாழ்வு. வணக்கம். என்ன வாழ்வை பத்தி பாடுறேனா இல்ல வாழைய பத்தி பாடுறேனா? குழப்பமா? குழப்பம் இல்லை. மகாசுவாமிகள் வாழைய பத்தி சொல்ல ஆரம்பித்து நம்முடைய வாழ்வை பத்தி அதுல தொடர்பு படுத்துகிறார். வாழ்வு என்கின்ற சொல்லிலிருந்துதான் வாழை என்பதோ என்கின்ற சொல்லே வந்திருக்குமோ என்று ஐயுற வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருக்கிறது வாழ்க்கைக்கும் வாழைக்கும் இருக்கின்ற தொடர்பு என்கிறார். ஒவ்வொன்னா விரிக்கிறார் பாருங்க. வாழை என்னெல்லாம் தருகிறது? தாய் மனம் போன்ற இலை தருகிறதுங்கிறார் மகாசுவாமிகள். இலை தருகிறதுன்னு சொன்னா அதுல ஒன்றும் சிறப்பு இல்லை. தாய் மனம் போன்ற இலை அப்படி தளுரா பளபளன்னு தூய்மையாக ஆயுர்வேதத்துல சொல்றான். வாழை இலையில் உண்பது ஆயுள் விருத்தி அப்படின்னு சொல்றான். அம்மாவுடைய சாப்பாடு விட ஆயுள் விருத்தி ஏதாவது உண்டா? அதை விட சத்துணவு உண்டா? அப்படி சேர்க்கிறார். தாயினுடைய மனம் போன்று விரிந்திருக்கின்ற இலை. தாயினுடைய மனம் விரிந்த மனம், அது விருந்து கொடுக்கும் மனம். அதை அருந்தினால் அது நம்மை வாழ வைக்கும் மருந்தாக நம் பயன்படுத்துகின்ற அன்பு மனம். எனவே தாய் மனம் போன்ற இலை அது கொடுக்கிறது. அதுக்கு பிறகு உணவுக்கு பதிலாக உண்ணக்கூடிய ஒரே பழம் வாழைப்பழம் தான். பலாப்பழத்தை உணவுக்கு பதிலாக சாப்பிட முடியுமா? மாம்பழத்தை உணவுக்கு பதிலாக சாப்பிட முடியுமா? முடியாது. நீங்க விவாதம் பண்ணி கொண்டிருக்கின்ற நேரத்துல, யோசனை பண்ணி கொண்டிருக்கின்ற நேரத்துல இன்னொரு பாயிண்ட வைக்கிறார் மகாசுவாமிகள். இங்கிலீஷ்லயே சொல்றாரு, இதுதான் பீப்புள்ஸ் ஃப்ரூட்ங்கிறார். பனானா இஸ் தி பீப்புள்ஸ் ஃப்ரூட்ங்கிறார். ஏதோ ஒரு கடைக்கு போனோமா, வெத்தலை பாக்கு கடைக்கு போனோமா, பசியா இருக்கு, ஒரு 4 பழத்தை வாங்கி சாப்பிட்டோமா, அவன் பாட்டு வேலைக்கு போறான் பாரு அப்படிங்கிறாரு. அதோட நிக்கலைங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி எப்படி இருக்குன்றதுக்காக இங்க நடுவுல ஒரு சின்ன இடைச்செருகளா சொல்றாங்க. வாயோ பழத்தை உண்கிறது, வழியில் அதன் தோல் விழுகிறது, பசுவின் வாயில் நுழைகிறது, பாதையில் சாணம் விழுகிறது. எப்படி இருக்கு பாருங்க. வாயோ பழத்தை உண்கிறது, சாப்பிட்டோம், வழியில் அதன் தோல் விழுகிறது, அப்புறம் பசுவின் வாயில் நுழைகிறது, பிறகு பாதையில் சாணம் விழுகிறது. அவ்வளவுதானா? இல்ல. தாயின் கையில் பந்தாகி தட்டப்பட்டு காய்கிறது. முடிஞ்சிருச்சா? இல்ல. தணலில் உணவை சமைக்கிறது. முடிஞ்சிருச்சா? சாம்பல் தேய்த்து கரைகிறது. அழிவென்று எதுவும் இல்லைகான், அத்தனையும் வெறும் மாற்றம்தான். வாழ்க்கை அப்படி சுழன்று சுழன்று வந்து கொண்டே இருக்கிறது. மாற்றங்களே இந்த வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர அழிவு இல்லை என்பதை காட்டுகின்ற ஆரம்பம் இந்த கவிதையில என்ன? வாயோ பழத்தை உண்கிறது. அந்த பழம் என்ன பழம்? வாழைப்பழம். நம்மை வாழ வைக்கும் பழம்.
எனவே பீப்புள்ஸ் ஃப்ரூட்டுங்கிறார். ஒரு ஏழை பசியார உண்ணக்கூடிய உணவாகவே அமைந்து விடுகிறது வாழைப்பழம் அப்படின்னு. தாய்மனம் போன்ற இலை, பீப்புள்ஸ் ஃப்ரூட், அதாவது ஏழைகள் பசியார உண்ணக்கூடிய பழம். அப்புறம் துவர்ப்பான பூ, இனிப்பான பழம் என்றார். வாழைப்பூ இருக்கு பாருங்க, துவர்ப்பு. அந்த துவர்ப்பு தான் மருந்துங்கிறார். துவர்ப்பு தான் அந்த உடம்புக்கே மருந்துங்கிறார். வாழை பூவினுடைய துவர்ப்பு பூஞ்சை குடலுக்கும் நல்லதுங்கிறார். பூஞ்சை குடலுக்கும் நல்லது செய்யும் என்று மகாசாமிகள் சொல்லி இருக்கிறார். நேரா போங்க வாழைப்பூ வாங்குங்க எல்லாரும். இது அப்போ வாசனை இருக்கா? பூனா மனம் இருக்கணுமே. இதுக்கு நம்ம வேற பூக்கள் இருக்கக்கூடிய மனம் இதுல இல்லையே, வேற விதமா இருக்கு. இது வாசனா சகிதம் அல்ல, வாசனா க்ஷயம் என்கிறார். அதாவது வாசனையோடு இருக்கின்ற பூ நம்முடைய பழைய ஞாபகங்கள், வாசனைகள், அந்த வாசனையை சொல்றார். இது அந்த வாசனையை கடந்து ஆனால் பூவாக இருக்கிறதுங்கிறார். எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் பாருங்க. வாசனா சகிதம் அல்ல, வாசனா க்ஷயம் என்பார். வாசனைகள் தீர்ந்து வழக்கற்று இருக்கிறது இந்த பூ, நமக்கு மருந்தாகி நல்வாழ்க்கை வழங்க வந்திருக்கிறது இந்த பூ என்கிறார். தாய்மனம் போன்ற இலை, ஏழைகள் பசியாரும் உணவு, அப்புறம் மருந்தான வாசனா க்ஷயமான ஒரு பூ. தாய்மனம் போன்ற இலை, ஏழைகள் பசியாரும் உணவு, அப்புறம் மருந்தான வாசனா க்ஷயமான ஒரு பூ. அப்புறம் இன்னும் சொல்றாரு, விதையின்றி முளைக்கிறது. வாழைக்கு விதை போடுறோமா? இல்லையே, விதையின்றி முளைக்கிறது, அதுவே முளைக்கிறது. வித்தின்றி பிறக்கின்ற வித்தையை கற்றுத்தருகிறது. என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, வித்தின்றி பிறக்கின்ற வித்தையை கற்றுத்தருகிறது வாழைங்கிறாரு. அப்ப எப்படின்னா நம்ம திரும்பி வரணும். இப்ப அவர் குறிப்பிட்டது அவரை பத்தி தான் நம்ம சொல்லணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம பிறந்தோம், அவர் இறங்கி வந்தார். எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? we rolled down, he came down. எவ்வளவு பெரிய வித்தியாசம். we rolled down, he came down இல்லையா? நமக்கு பிறப்பு என்பது பிணி, அவருக்கு இறங்கி வருதல் என்பது பிணி தீர்ந்ததால், பிணி தீர்க்க வேண்டிய வேலை இருப்பதால். எனவே வித்து இல்லாமல் பிறக்கின்ற வித்தையை நமக்கு சுட்டி காட்டுகிறது வாழை மரம். அதாச்சா. அதுக்கப்புறம் கன்றுகள் வந்தவுடன் கதை முடிகிறது. வாழையுடைய அடியிலேயே கன்றுகள் தோன்றும். அந்த கன்றுகள் வந்த பிறகு அந்த தாய் வாழையினுடைய கதை முடிந்து போகிறது. இது எதை குறிக்கிறது என்று கேட்டாலும், கடமைகள் முடிந்த பிறகு உன்னுடைய மனப்பான்மையில் துறவு வேண்டும். ஒரு சந்நியாச மனப்பான்மை, மென்டல் சந்நியாஸ் மஸ்ட் பி அச்சீவ்ட் அப்படின்றத சொல்றார். என்னுடைய குருநாதர் மென்டல் சந்நியாஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார். மன அளவிலாவது துறவை மேற்கொள்ள வேண்டும் உன்னுடைய கடமைகள் செவ்வனே முடிந்த பிறகு என்பதை வாழை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொல்கிறார். இன்னொன்று, வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவே வாழ்கின்ற வாழ்வு அது வாழை மரம் தான் நமக்கு கற்றுத்தருகிறது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற வள்ளுவர் வாக்கு. அதுதான் நம்முடைய லட்சியம், அதுதான் நம்முடைய இலக்கு, கொள்கை, கோட்பாடு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு உதாரணம் இயற்கையில் எங்கன்னு பார்க்கும்போது வாழை மரம். எல்லாம் பாருங்க, பூ, காய், கனி, இலை, மட்டை, நார், தண்டு, நீர் எல்லாம் பயன்படும். எல்லாம் பயன்படும். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின்னு ஒப்புரவு அதிகாரத்துல திருவள்ளுவர் குறிப்பிடும் போது நமக்கு அந்த மருந்தாகி தப்பா மரம் என்பது வாழை மரம் தான் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி ஒரு மேன்மை இருக்கிறது. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, மரம்னா முரட்டுத்தனமா இல்லை பத்தியா அப்படின்றாரு. முரட்டுத்தனமா இல்லை, சொரசொரப்பா இல்லை, எவ்வளோ மழமழன்னு எவ்வளோ வழவழன்னு இருக்கு பார். அவருடைய பாஷை பாருங்க, எவ்வளோ மழமழன்னு எவ்வளோ வழவழன்னு இருக்கு பார் அந்த மரம் அப்படிங்கிறார். அப்ப அது என்னன்னா, மற்றவர்களுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் என்பதே இங்கு பாடம். வழவழப்பே வாழ்வு, மற்றவர்களுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும், யாரும் நம்மை அணுகுவதற்கு இனிமையாக, மிருதுவாக, மென்மையாக நாம் இருக்க வேண்டும் என்று வாழை மரம் நமக்கு பாடம் கற்றுத்தருகிறது என்கிறார். இதனால்தான் எல்லா மங்கள வைபவங்களிலும் வாசலில் வாழை இருக்கிறது. வாழை என்பது மங்களத்தின் சின்னம் என்று அதற்கு முத்தாய்ப்பாக இந்த வாழையை பற்றிய கதையை சொல்லி வாழ்வோடு அதை இணைத்து வைக்கிறார். இன்னொன்று அவர் முக்கியமாக சொல்வது, தன்னுடைய கன்றுகளை அது ஈன்றுவிட்ட பிறகுதான் அது சாயுங்கிறார். அந்த கன்றுகளை நாம் உருவாக்க வேண்டியதில்லை. அந்த கன்றுகள் எல்லாம் வந்த பிறகு அது சாய்ந்து விடும், அந்த இடத்திலிருந்து அது நீங்கிவிடும். நாம்
வாழ கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, விலகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? வாழும் கலை என்று ஒன்று இருக்கிறது, நீங்கும் கலை என்பதையும் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் கற்பித்திருக்கிறார்கள். அதை வாழை நினைவுபடுத்துகிறது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார் மகா சுவாமிகள். இப்படி நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த வாழையும் வாழ்வும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. வாழை போல் வாழ்வதே நல்வாழ்வு, அதுதான் ஏழைகள் வாழக்கூடிய எளிய வாழ்வு. ஒரு பரோபகாரியினுடைய வாழ்வு, சமுதாய நலன் மட்டுமே கருதி வாழுகின்ற ஒரு பெருந்தகையானுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக வாழுகின்ற வாழ்வு என்று வாழையையும் வாழ்வையும் சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறார் நமக்கு அவர். இப்பொழுது மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியம் என்னவென்று பார்ப்போமா? ஒவ்வொருவரும் தம்மாலான வகையில் பிறருக்கு உதவ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தம்மாலான வகையில் பிறருக்கு உதவ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். Each and everyone should make use of every single opportunity to help others to the best of their ability. இதுதான் அவர் சொல்ல முடியும். Each and everyone should make use of every single opportunity to help others to the best of their ability. இது ஒரு மகா யஜ்யம் நடக்கிறது. என்னுடைய குருநாதரத்துக்கு விளக்கம் சொல்வார். ஒரு மகா யஜ்யம் நடக்கிறது, பாரத நாட்டினுடைய தர்மத்தினுடைய புனருத்தாரணம். இதுதான் மகா யஜ்யம். இந்த நாட்டினுடைய பழைய மேன்மை திரும்பவும் மீட்கப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இதனுடைய பண்டைய காலத்தில் தான் இருக்கிறது. எதிர்காலத்திற்கான செய்திகள் எல்லாம், எதிர்காலத்திற்கான பாதை, எதிர்காலத்திற்கான வலிமை வழிமுறை எல்லாம் இந்த நாட்டினுடைய பண்டைய பழமையில் தான் இருக்கிறது. அதை அங்கிருந்து கால் வைத்துத்தான் அதை இங்கே மீட்டு கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அதை மீட்கின்ற முயற்சி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சுதந்திர போராட்டத்திற்கு பிறகும் கூட அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மீட்பு பணியை ஒரு யஜ்ஞம் என்று நாம் சொல்லலாம். ஒரு வேள்வி நடக்கிறது. இந்த வேள்வியில், இந்த வார்த்தையை கவனிங்க, இந்த வேள்வியில் எல்லோரும் பங்கு கொள்ளலாம், எல்லோரும் பங்கு கொள்ள முடியும். Each and everyone can and must contribute in this Mahayajna of resurrecting the pristine glory of Bharat. Each and everyone can and must contribute towards resurrecting the pristine glory of Bharat Mata என்று சொல்லுகிறார். அப்ப எல்லோரும் இதில் ஈடுபட வேண்டும், எல்லோரும் இதில் ஈடுபட முடியும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். என்னால என்ன முடியும், நான் என்ன செய்யும் அப்படி சொல்லவே முடியாது. எந்த விதமான சிறப்பும் இல்லாத ஜீவன் இங்கே படைக்கப்படவே இல்லை. எந்த உயிருக்கும் இன்னொரு உயிருக்கு ஏதாவது ஒரு உதவி எப்போதும் செய்ய முடியும் என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார் நமக்கு. எனவே ஒவ்வொருவரும் தம்மாலான வகையில் பிறருக்கு உதவ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். There are plenty of opportunities before us. We can choose, we can make use of every opportunity and help others in the best manner possible. இது எல்லோருக்கும் சாத்தியம், இது எல்லோரும் செய்ய வேண்டும், எல்லோராலும் செய்ய இயலும் என்பதை மீண்டும் மீண்டும் பல விதங்களில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் மகா சுவாமிகள். நாம் வாழை மரம் போல் வாழ்வாங்கு வாழ்வோமாக. வணக்கம்.